ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் அசினாஸ் டைரி. இந்த வீடியோல ஒரு சிம்பிளான அழகான ஒரு கார்டன் டூர் பார்க்கலாம். இது என்னோட அம்மா வீட்டோட கார்டன் டூர். ஸோ என்னென்ன மரம் செடி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா காம்பவுண்டில் வந்து இந்த மாதிரி தொட்டி செடி வச்சுருக்காங்க. ஒரு சைடில் வந்து கத்தாழை செடி இருக்குது. அப்புறம் மிடில் வந்து அதே மாதிரி தொட்டியில் கத்தாழை, அதுக்கப்புறம் ஓம இலை அந்த செடி வச்சுருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த அழகு செடி இருக்குது. ஸோ இந்த செடி பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை வச்சுருக்காங்க. அப்புறமா சிட் அவுட்டுக்கு வெளியில் ஃப்ரெண்டில் வந்து இந்த மாதிரி தொட்டியில் நிறைய குரோட்டன்ஸ் செடி அந்த மாதிரி அழகு செடிகள் வந்து நல்லா நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கும்போது வீடு அது கூட சேர்ந்து ரொம்ப அழகாக தெரியும். அதில் ஒரு சைடில் மட்டும் நல்ல பெருசாக ஓம செடி ஒன்று நல்லா வளர்ந்துருக்கு. அப்புறமா தோட்டத்தில் இந்த சைடில் ஃபஸ்ட்டு செடி என்ன இருக்குது அப்படின்னா பனைமரம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஒரு வகையான செடி தான் இது. அதுக்கப்புறம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தூதுவளை செடி. இந்த செடி பார்த்திங்கன்னா கோல்டுக்கெலாம் அவ்வளோ நல்லது, தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அடுத்தது வந்து துளசி இலை தான். இது மற்ற இலையை விட பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு க்ரீனிஷ் கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ துளசி, அதுக்கப்புறம் தூதுவளை, ஓம இலை இதெல்லாம் போட்டு கஷாயம் வச்சு குடித்தோம் அப்படின்னா கோல்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கிட்டேயே மருதாணி செடி இருக்குது. ஸோ அதுவுமே இப்போ தான் நல்லா தளர் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்குது. என்னோட அம்மாவுக்கு டிஃப்ரெண்ட்டாக செடி வைக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. என்னோட வாப்பா வந்து இது ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது, அதே மாதிரி அவங்களுக்குமே ரொம்ப ஆசை செடி வளர்க்குறதெல்லாம். ஸோ இதெல்லாம் உட்காந்து மெயின்டைன் பண்ணி ஒவ்வொரு செடியாக உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு செம்பருத்தி மரம் தான் இருக்குது. அப்புறமா இது வந்து ஒரு பெரிய முருங்கை மரம் ஒன்று நல்லா வளர்ந்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ முருங்கைக்காய் சீசன் இல்லையா? ஸோ நல்ல காயெலாம் நல்லா காய்ச்சி கிடக்குது. இப்போ ஊடையில கொஞ்ச நாள் மழை பெஞ்சுது இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அழகாக ஒரு காளான் முளைச்சிருக்கு. இந்த வேப்ப மரம் நம்ம வீட்டில் ஒரு 15 வருஷம் மேலேயே இருக்குது. அதில் வந்து மணி பிளான்ட் குட்டியாக வளர ஆரம்பிச்சு அதை சுற்றி ஃபுல்லாகவே நல்லா மேலே வரைக்கும் அதுவும் வளர்ந்துடுச்சு. அப்புறமா தோட்டத்தோட இன்னொரு சைடில் இது ஃபஸ்ட்டு வந்து பப்பாயா மரம் இருக்கும். இப்போ தான் அது வளர ஆரம்பிச்சிருக்குது, குட்டி செடி தான். அதுக்கு அடுத்தது வந்து கருவேப்பிலை செடி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம கடையிலலாம் அவ்வளோவா நல்லாவே கிடைக்காது. ஆனால் வீட்டில் வந்து நம்ம வளர்த்தோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுலேயே ஒரு குட்டி அடுக்கு செம்பருத்தி இருக்கு இல்லையா? ஸோ அந்த செடியும் இருந்துச்சு. செம்பருத்தி வந்து நமக்கு ரொம்ப நல்லது. அந்த பூவுமே பார்த்திங்கன்னா நார்மல் செம்பருத்தி இருக்கு இல்லையா? ஸோ அது சாப்பிடலாம், அப்படியே வெறும் வயிற்ற சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிக்குமே அரைச்சி எடுத்து அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இது வந்து பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ரம்ப இலை. ஸோ அதுதான். 2 மாங்காய் மரத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பலாமரம் ஒன்று வளர்ந்துருக்கு. இதில் வந்து நான் போன தடவை வரும்போது ஒரு சின்ன காய் காய்ச்சிருந்தது. ஆனால் இப்போ இப்படி பார்த்தா நமக்கு தெரியாது. இப்போ பாருங்க நல்லாவே தெரியும். ஸோ அது இந்த தடவை வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக நல்லாவே காய்ச்சிருக்குது. இந்த மணி பிளான்ட் பாருங்களேன், ஒரு மரத்தை கூட விடாமல் எல்லா மரத்தையும் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. அப்புறமா அந்த கருவேப்பிலலாம் இருந்து இல்லையா? ஸோ அந்த சைடில் வந்து ஒரு சின்ன தென்னங்கன்று ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா தேங்காய்லேருந்து அந்த இப்படி வந்திருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறமா அதுக்கிட்டே கொஞ்சம் குரோட்டன்ஸ் செடி எல்லாமே வளர்ந்துருக்குது. இது வந்து வீட்டோட சைடில் நிறைய கொடி மாதிரி வளரக்கூடிய செடிலாம் வச்சுருக்கு. பெரண்டை இருக்கு இல்லையா? ஸோ அந்த செடி வந்து முன்னாடியே நம்ம வீடியோவில் காட்டியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே வீடு ஃப்ரெண்டு வரைக்கும் வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் வெத்தலை கொடியுமே மேலே வரைக்கும் நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து கேரளா ஒரு தடவை டூர் போயிருக்கும் போது வாங்கிட்டு வந்திருந்தோம். குட்டியாக இருந்தது, மேலே வரைக்கும் நல்லா கொடி விட்டுடுச்சு. இதோட நேம் என்னன்னு தெரியலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி செடி. ஸோ ஒரே ஒரு பூ வச்சு அழகாக பூத்துருக்கு. ஸோ அவ்வளோதான்.
என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஸோ என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.